மனை பிள்ளைகள் எல்லாம் வாழ்க, உன் கலை வாழ்க. அப்படி இருந்தாலும் கலை வாழ்க சொன்னானே, இது எவ்வளவாக இல்லாத முறை இருப்ப காய்க்க வந்தாச்சு. மனிதனால் விளைந்தா நல்ல வார்த்தை பேசணும், தர்மம் அதர்மம், நல்லது பேசணும், நல்லது காது கேட்கணும். அதுதான் இரண்டு காது. நிறுத்துங்கள் மகாராஜா. அப்படின்னு சொல்றே என்ன காரணம் மகாராஜா? அப்படின்னு சொல்றே என்ன காரணம்? இதற்கு முன்பாக ராஜசபைக்கு வரும்போது அங்கு கர்ண மகாராஜர் வருகிறேன். அங்கு கர்ணராஜன் சொன்னா அங்கு தேசமகளை பொங்கமணியாலும் அதிபல கர்ணராஜன் அப்படி வந்தேன்னு சொல்லுவேன். ஆமா, இப்போ இந்த நாளையில் கதிரவன் என்ற மைந்தன் புரியல, கதிரவன் என்ற மைந்தன் அதிக பலமுடையும் கர்ணாபிஷேகம் வர அப்படின்னு சொல்றீங்களே, அந்த கதிரவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கதிரவன் யார்? நீங்க யார்? என் வாயால் சொன்னேனா? உங்கள் வாயால் சொன்னேன். என் வாயால் சொன்னேனா? ஆமா. என் வாயாலா? ஆமா. ஐயோ,
யாரும் பேசாத வார்த்தை என் மந்திரி சொல்கிறான். மகாராஜா இதை போல் வார்த்தை நான் கேட்டது கிடையாது. அவருக்கும் கதிரோடு சொல்லக்கூடிய அவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவனுக்கு கடைசி காலமாகப்பட்டு வந்து விட்டால் பேசாத வார்த்தை எல்லாம் பேசுவார்களோ, சொல்லாத வார்த்தை எல்லாம் சொல்வார்களோ, வராத சொற்கள் எல்லாம் வாயால் வருமோ? அப்படி இது கடைசி நாளா இருக்குமோ? எனக்கு இது கடைசி நாளா இருக்குமோ? உங்களுடைய வாயால் சொன்னீர்கள் மகாராஜா என்று சொல்கிறானே, கடைசி நாளா? எனக்கு இதோட கடைசி நாளா? சரி, வருவது வந்தால் வழியில் தங்காது, வருவது வந்தால் வழியில் தங்காது, வராதது ஒருபோது வராது. நமக்கு அழிவு இல்லைக்குன்னா ஐயனாகிய பிரபலங்கள் எழுதி எழுத்தா இருந்தால் யாரும் என்ன பண்ண முடியாது. நம்ம சாகரனா நம்மளால தப்பிக்க முடியுமா? நம்ம தலைவிதி இதுதானா? தலைவிதி எழுதியிருப்பது எப்படியோ அப்படியே நடக்கும். நமக்கு தலைவிதி, நம்ம தலைவிதி இதுதானா இது நடக்கும். மந்திரி இந்த நாட்டை சென்று என்று சொல்லக்கூடிய சிறச்சிலே முடித்தங்க ஆண்டு வருகிறேன். என் பெயர் கர்ண மகாராஜன். மகாராஜா, இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அங்கு தேசத்தை பொங்குமுடன் ஆண்டு வர சொல்கிறேன். உண்மைதான். இந்த அங்கு தேசம் என்றக்கூடிய நாடு யார் கொடுத்தது? நீங்கள் சமாளித்ததா? சரி. இல்லை உன் தாய்த்தலை சமாளித்ததா? இல்லை உங்களுடைய மூதாதி சமாளித்ததா? ஓஹோ, யார் கொடுத்தது உங்களுக்கு? இந்த நாடாக வந்ததோ சொல்லக்கூடிய இந்த நாட்டை உங்களுக்கு கொடுத்தது யார்? மூதாதிகள் சத்து வைத்ததா அல்லது நீ சமாளிச்சா? கேட்கிறேன். ஒரு நாளையிலே நான் என்ன செய்தேன்? எனக்கு குருவாயில் இருக்கக்கூடிய பரசுராமன் சிறப்பான வித்தைகளை கற்ற உடனே ஒரு நாள் ராஜாக்களுக்கு அரங்கப்பேட்டி அப்ப நடக்கும் போது வில்லெடுத்தவர்கள் பயிற்சி அந்த சபையிலே அரங்கேற்றம் செய்யணும். கதை எடுத்தவர்கள் பயிற்சி அந்த சபையிலே அரங்கேற்றம் செய்ய வேண்டும். ஆமா, அவரவர் கட்டளையை ராஜா சபை அமர்ந்திருக்கக்கூடிய சபை சபையிலே அரங்கேற்றம். உலகத்துல பீமனாகப்பட்டவன் யார்? குருநாதர் ஐவ ராஜாக்களுக்கு வில்குரு துரோணாச்சாரியார். குரு யாரு? எனக்கு குரு யாரு? பரசுராமன். எனக்கு குரு பரசுராமன். அப்படி இருக்கும் தருவாயிலே நான் என்ன செய்தேன்? இந்த அரங்க ராஜாக்கள் சொல்லும் போது ஐவ ராஜாக்கள் அமர்ந்தார்கள். அப்போ அதாவது எழுவேளை நீயும் கதையில் சிறந்தவள், அந்த பீமனும் கதையில் சிறந்தவன். கதை போர் செய்யுங்க, சண்டை செய்யுங்க. முறையோடு அடிக்கிற முறை இல்ல, முறை தவறி
தவறு அடிக்கிறான் துரியோதனன், முறையோடு தரிக்கிறான் பீமன். இப்ப துரியோதனன் நினைச்சா சின்ன வயதிலே இவனை கொன்று இந்த அரளை பேச்சிலே அவனை சாகடிச்சிடணும், கொல்ல வேண்டும் என்று சொல்லி மனதிலே நினைத்து முறை தவறி தவறி அடிக்கிறான் துரியோதனன். பார்த்தார் பெரியவர்கள் எல்லாம், கதை இல்ல போ சொன்ன உடனே அந்த இடத்திலே அர்ஜுனன் எழுந்தான். வில்லிலே தேர்ச்சி பெற்றவனாகிய சொல்றாரு, தாய் உன் வித்தியை காட்டு, உன் வித்தியை காட்டு அப்படின்னு சொன்ன உடனே வில்லை எடுத்தான், ஆணியை பூட்டினான். அவன் என்ன செய்தான், நேராக பாலத்தை நோக்கி 1க்கு 10, 10க்கு 100, 100க்கு 1000, 1000க்கு லட்சம், லட்சத்தோடு நின்றது. அங்க பேசுகிறாங்க, உலகத்திலே அர்ஜுனன் வெற்றி பெறுவதற்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லை. அப்படி எல்லாம் ஜே போடுறாங்க. ஜே போட்ட உடனே நான் என்ன செய்தேன், எனக்கு நான் அமர்ந்த சிம்மாசனம் தூண்டி எழுப்பியது, வேறாக வந்தேன். எடுத்தேன் ஒரு பாலத்தை, எடுத்து பாலத்தை அந்திரம் கேசருக்கு என்று சொல்லக்கூடிய ஆதரவாக வீசினேன். 10க்கு 100, 100க்கு 1000, லட்சம், லட்சத்துக்கு இந்த ஆகாயமே மேகமூட்டம் மாறி மறைந்தது. சூரிய பகவான் மறைஞ்சிட்டாரு. அப்ப பார்த்தாங்க, உலகத்திலே அர்ஜுனனை விட சரியான முறையில தேர்ச்சி பெற்றிருக்கிறார் இந்த கர்ணன். உலகத்திலே இந்த உலகத்தில் ஆள் இல்லை, 7 உலகத்திலும் ஆள் இல்லை. கர்ணனை வெல்ல முடியாது. அர்ஜுனுக்கு ஜே போட்டவங்க எல்லாம் இந்த கர்ண மகாராஜனுக்கு ஜே போடுறாங்க. அப்ப பார்த்தா 8 வயது வளர்த்த வித்யாச்சாரியார் பார்த்தார். அரசர்கள் அமர்ந்து அரசர்களுக்காக நடக்கக்கூடிய இது வில்லரங்க பயிற்சி, வில்லரங்க பயிற்சி. இந்த பயிற்சியில் நீ கலந்துருக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன், நான் எந்த அப்பாவை சொல்லுவேன், நான் எந்த அப்பாவை சொல்லுவேன். போடுறவில்லை கீழண்ணா, போட்டேன் இல்லை, கட்டா கையண்ணா சபையில கட்டினேன் கையை, பின்புறமாக நான் தலை குனிந்து நடந்து போனேன். கண் இருந்தும் குருடனாக, வாயிருந்து உண்மையாக எல்லாம் எனக்கு இருக்குது. அனைத்தும் இருந்தும் இல்லாதது போல அப்பா யாரும் அம்மா யாருன்னு கேட்டான் பாரு. அனைத்தும் எனக்கு தெரியும், இருந்தும் இல்லாதது போல ராஜ்ய சபையிலே வெக்கமடைந்து கை குடிந்து தலை குடிந்து பின்புறமாக போனேன். பார்த்தான் ஜெகடி மாமன், பார்த்தார். துரியோதனன் சொல்றாரு, ஏப்பா கர்ணனை, அதாவது இந்த அர்ஜுனனை வெல்ல வேண்டுமானால் இந்த கர்ணன் ஒரே கணையால எல்லாரும் அழிச்சிடுவான். அதனால இவனை நம் பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி துரியோதனன் சொன்ன உடனே ஆலோசனை கேட்டு அண்ணா அண்ணா என்று அழைத்தான். அப்படி என் தம்பி துரியோதனன் சபையிலே அழைத்தான். அண்ணா நிலத்தோட தம்பி என்று ஓடினேன். யாருப்பா, யாரு எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு யாரு இந்த ராஜ்ய சபையில? வித்யாச்சாரியாரே, உனக்கு நாடு உண்டா, நகரம் உண்டா, உனக்கு கொடி உண்டா, முடி உண்டா, உனக்கு எந்த நாடு, நீ எங்க ஜாதி அப்படின்னு அந்த சபையில கேட்டாரு. கேட்ட உடனே அப்ப சொன்னாரு துரியோதனன், என் அண்ணாவுக்கு ஒரு நாடு உண்டு. எந்த நாடு? டேய், என்னைக்கு நாளைக்கு அங்க வருவேன். எங்க? அங்க. அங்கு என்றால் சுடுகாடு. அங்க வருவனி என்னைக்குனாலும். அங்கு என்றால் சுடுகாடு. அது அங்குஜம் என்று சொல்லி அந்த இடத்துல காண்பித்து இரவெல்லாம் நாங்க செய்து விடிய காலை வந்து பார்த்தேன். அந்த அங்குஜம் என்று சொல்லக்கூடிய அந்த சுடுகாடெல்லாம் மாளிகை கோபுரமாக ஆனது. அப்ப பார்த்தா, அண்ணா இந்த நாட்டுக்கு நீதானா? நீத அரசன் அப்படின்னு சொன்ன உடனே என் தம்பி துரியோதனன் கொடுத்த நாடு
இந்த அங்குஜம். அங்குஜம். சரி, ஆ. இதுவெல்லாம் சொன்னேன். ஆமா. இடத்த நான் என்ன வேலை செய்கிறேன் என்ன வேலை? அது தெரியுமா உனக்கு? சொல்றேன். என்னை தேடி யார் வந்தாலும் சரி, என்னை தேடி என்னை தேடி யார் வந்தாலும் சரி கேட்ட பொருள் அளிக்கும். ஆமா. ஜெடி பெற்ற கர்ணராஜன். கர்ணராஜன். யாரவன்? தானம் என்பது 32 தானங்கள். 32 தானங்களையும் இந்த கர்ணன் செய்தேன். ஆனா ஒரு தானம் மட்டும் செய்து வந்த இடையில நிறுத்திட்ட ஒரு தானத்தை. என்ன தானம்? அதுதான் அன்னதானம். ஏன் என்ன காரணம்? எது கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. அன்னதானம் மட்டும் போதும் அப்படி என்று சொல்லி வஸ்திரதானம். சொர்ணதா வஸ்திரம்னா இந்த ஆடை தானம். கோவு தானம்னா பசு தானமா கொடுக்கறது. சொர்ண தானம்னா காசு கொடுக்கறது. இப்படி தானம் என்பது 31 தானங்கள் செய்தேன். ஒரு தானம் ஏன் நிறுத்தணும்னு கேளு. அவங்க சொல்றாங்க, எங்க போய் சாப்பிட்டு வந்த நீ? கர்ணமகாராஜ வீட்டுல. கர்ணமகாராஜனா ஏர்வாட்டியுடைய மகன் என்று சொல்லி ஏர்வாட்டி வீட்டில் நீ உணவு உண்டு வந்தாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னால் அவன் குலத்திற்கு இழிவு வரக்கூடாது. சாப்பிட்டாங்களே அவங்க குலத்துக்கு என்னால் இழிவு வரக்கூடாது. அதனால அன்னதானத்தை மட்டும் நிறுத்தினேன். அன்னதானத்தை மட்டும் நிறுத்தினேன். இப்படி 31 தானங்கள் செய்தேனே. கேட்ட பொருள் வாரி 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 முதல்வன் கர்ணராஜன். கர்ணராஜன் என்று சொன்னேனே. இப்படி நான் வரும்போது யார் யார் எப்படி இருக்கணும்? வரவேற்பு கொடுக்கணும். ஆனா இத்தனை பொருளை வாரி கொடுக்கறேன். என்னுடைய பொருள் இருக்கிறியா? என் பொருள் கிடையாது. யாரு கொடுத்தது? துரியோதனன் கொடுத்த பொன் பொருள். ராமா லக்ஷ்மணா என்ற கலஞ்சம் என்று சொல்லக்கூடிய தனரேகை படைத்த கை இந்த கையாகப்பட்டது. அந்த தானியங்கள் அந்த பொற்காசுகள் குறையாத அளவிற்கு அதுல கை வச்சா தானம் வளரும். அதனால இப்படி துரியோதனுடைய பொன்பொருள்களை நான் தானமாக கொடுத்து வருகிறேன். இன்னும் என்னுடைய விளக்கம் சொல்றேன். சொல்வதாக இருந்தாலும் நான் இது வந்து இவ்வளவு நேரமான உடனே நான் ஏன் வந்தேன்? என்ன காரணம்? ஏன் சொல்றேன்? அவன் அழைச்சிருக்கிறான். என் அண்ணா கர்ணமகாராஜன் வர வேண்டும் அப்படின்னு நடத்திருக்கிறான். அதாவது சண்டை என்பது 3 இது. அதாவது அதிர